அப்படி போகும்போது கொம்பியனுக்கு சொந்தமான இடத்துல வேங்க கீச்சமான வேளாண் வீரர் கரகீச்சமான கரப்புண வீரர் படைக்கு தளபதி பாண்டிய வீரர் ஒவ்வொரு நெல்கட்டம் தகாத வார்த்தைகள் பேசினார்கள். எங்களுக்கு கோபம் தாங்கவில்லை. அடித்தோம், கொன்றோம். 136 பட்டணங்கள் கொல்லி எடுத்து விட்டு வந்துட்டோம். இது அறிவதற்காக எங்களது பெரிய மகாராஜா அழைக்கிறார். என்ன விவரம் தெரியவில்லை. எங்க மூத்த நகரை அழைத்து யோசனை கேட்டு பின் மகாராஜாவை எதிர்பார்ப்போம். ஒரே ஏமையா என்ன கேக்குறீங்க? ஒரு அதான் வச்சுன்னா அதான் நான் வச்சுன்னேன். நீ செய்ய வளர்த்துக்கு சரியா இருக்குங்களா? ஐயா மந்திரமன் காலையில் வருது 1000 பேர் 100 பேர் வரும் 64 பேர்களும் எல்லோரும் நெல்லு வாங்க போனவையா போனோம். ஏன் அப்படி போவாங்க? ஆம்பளை தான் போவாங்க. அடிச்சு சுற்றுக்குள்ள வச்சு கூட போட்டு போயிருக்கீங்க. குட்டப்பைய சமாளிக்கிறது கட்டிக்கிறேன். சரி நேத்து ஊம குத்து வாங்கி சாக போறேன். ஊம குத்தா அது எப்படி இருக்கு? அது எப்படி போ அடித்தோம் 3 பேர் செத்து போனாங்க. நீ எல்லாம் கொண்டாடி கட்டி நல்ல ஒண்ணு கீழ் புல்லு போட போடுற. கீழ் புல்லுனா செத்தவனாக. சரி கன்றாய்க்கு புல்ல பத்தி 2 ரூபாய்க்கு வித்தவனே. கன்றாய்க்கு புல்ல பத்தி 2 ரூபாய்க்கு வித்தனா? 3 பேருக்கு மூச்சு நிறுவறா. இந்த முகர கடைக்கு நான் ஒரு கொண்டாட்டு பார்த்து நான் கட்டி வச்சு எப்படி கொளிஞ்சிப்பட்டி மந்திரிலே பொருள் காட்சி வச்சு நடத்த போறானா? 3 பேர் செத்தாங்க. 3 பேரும் மரணம் அடைஞ்சிட்டாங்கடா. மரணம் அடைஞ்சவங்க போட காலக்குழந்தைக்கு புள்ள பத்தி கட்ட வண்டியில இருக்கவனே. காலக்குழந்தைக்கு புள்ள பத்தி கரெக்டா வந்தீங்களா? 3 பேரும் செத்து போறடா. சரி மூச்சு நிக்கடா. மரணம் அடையடா. சரி 3 பேருமே கண்ணை மூடுனவங்க முழிக்க முடியலடா. போடாய வாத்து குச்சிக்கு பிறந்த போல 3 பேர் சாகல 3 பேர் மரணம் அடையல. 3 பேர் படுத்தவ முழிக்க மறந்துட்டாங்கடா. முழிக்க மறந்துட்டாங்க. போடா வேண்டாம் புள்ள பத்தி காண்டாமங்கன்னு பேர் வச்சவனே. காண்டாமங்கம்மா 3 பேரும் முழிக்க முடியலடா. செத்து போறடா. மூச்சு நிக்கடா. சரி 3 பேருமே சிவராம போய் வளைங்கடா. போடாய தவக்குச்சிக்கு பிறந்த போல 3 பேர் சாகல 3 பேர் மரணம் அடையல. 3 பேருமே கண்ணை மூடுறவங்க முழிக்க மறந்துட்டாங்கடா. முழிக்க மறந்துட்டாங்க. போடா மாமியா மசித்த புடிங்க மருமகனுக்கு தர மாட்டவனே. மசித்த சொல்ற 3 பேருமே கண்ணை மூடி முழிக்கடா. செத்து போறடா. உயிர் போறடா. மூச்சு நிக்கடா. 3 பேருமே இயற்கை எய்யறடா. போடா கோழி முட்டை வாடி போல 3 பேரும் சாகல 3 பேரும் மரணம் அடையல.
அடிச்சு அவங்கள செத்து போனாங்களா? அவங்கள செத்து போனாங்க. போடா குழந்தைய மதங்க பிடிங்க கோமணி கட்டி பிடிச்சவங்க. மசித்ரி வேணும்ட்ட. எல்லாம் உங்களோட 136 நெட்ல மரியாதை ஓட்டு போறாங்க. அது இருக்கட்ட. நம்ம இன்னொரு நாய்க்கு இருக்கா? ஆமா கிரியேட் நாய்க்கு. வந்தானங்க. ஆமா ஒரே நாம எல்லோ மின்னல போலாம் சரி தகாத வார்த்தையை பேசினார்கள் மூவரும் அடித்தோம் மூவரும் கொலை செய்யும் 136 நெற்றில் மரியாதை ஓட்டு போறாங்க எழுதிருக்கோம் இது அறிவியல்கார பெரிய மகா தெளிவா சொல்லணும்ன்றாரு என்ன ஓடுறது தெரியவில்லை கேட்டால் செப்பனா நான் பாவி செப்புறேன் ஆமா அதே செப்புறேன் நீ இதுக்கு செப்புறேன் அவன் செப்பட்டுடா கணேசன் செப்பட்டுடா அவன் தான போறாங்க பொன்னாட எத்தனை நம்ம முத்துவேலு இங்கே கம்பளமா நடிக்கும் கருமலை சேர்ந்த கோடாங்கி கணேசன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு கண்ணங்கோட்டை கிராமத்தவர்களுக்கும் எனக்கு பொன்னாடை போட்ட கிராமத்தவருக்கும் எனது பாலச்சந்தர் மாமா கலை சார்பாகவும் எனது அருமை வாத்திய முத்துவேலா அவர்களுக்கும் சம்பவத்தை சமூராசா அவர்களையும் நன்றி நன்றி என்ற வணக்கம். எப்படி வரலாமா காரணம் அவன் குறுத்து பூச்சி உண்டது உண்மைதான். நானும் எத்தனையோ பார்த்தேன், நானும் எத்தனையோ மரத்தை அடிச்சு பார்த்தேன், இப்ப அடிச்சு பார்த்தேன். என்னை பதிலி கொஞ்சம் நோய் நிறைய வருது. அதனால இப்போது ரோக்கர் வாங்கி அடிச்சேன். எப்படி ரோக்கர் வாங்கியா? ரோக்கர் வாங்கி செத்துல போவாரு. என்ன பிரச்சனை பண்ணல? ரோக்கர் சாப்பிட அவசியம் இருக்கு. எப்படி இருக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? மற்ற மழையே இந்த கபடத்துக்கு நாம எப்படி வந்து பார்த்தோம் சின்னாவிலே தப்பு நாய்க்கிறேன் மாநிலத்தை வளையுங்கள் மாநிலத்தை இழந்து மனதை நாட்டை திறந்து நாட்டை நினைத்து இங்கே நிலையில் தீர்மானித்து ஆளுநர் நினைத்துள்ளது நமது நாட்டாளர் ஜெயவே பாட்டி தன் வர்ணிச்சிருந்த பண்புரை பட்ட கட்டி அங்கே 46 40 தலைமையில் என்னுடைய தாய் ஆனந்த ஜெகவே பட்டப்பட்ட என்னை 30 பட்டம் கொடுத்து பாதையில் இருந்தது. அவங்களுக்கு கிளம்ப வந்தேன். நான் கிளம்ப வந்தேன். சரி சரி
அதுதானே சொல்றேன். ஆமா ராஜா. அதாவது போடுற மாதிரி போட்டு வந்து ராஜா. சரி. அதான் மகாராஜா. அதாவது உங்களை பற்றி தாயார் யாரு? என் தங்கச்சி. ஆர்வத்தம்மா. எங்க அம்மா. எங்க தங்கை. எங்க அம்மா. அப்ப உங்களை கொடுக்கும்போது உங்களை அண்ணனே கோடாகனாக்கிறனே அண்ணனே முத்தப்பனாக்கிறனே பெற்ற தாய் பிள்ளை வளர்க்க முடியாம அது தாய்மாவன் கொண்டாந்து கொடுக்க அவசியம் என்ன இருக்கு? வளர்ப்போம் மகாராஜா. ஏன் எங்களுக்கு கொடுக்குறாங்க? உங்களுக்கும் இமைகள் ரொம்ப பெருசு. ஓஹோ. எங்களுக்கும் இமைகள் பெருசு. ஓ. அதனால இந்த இமைகளுக்கு பயந்து நடக்கின்றதுனால தாய் மாமன்ற பயணம் இருக்கும். தங்கச்சி ஆர்வத்தமா எங்கிட்ட கொடுத்தாங்க. ஓ. கம்பிச்சண்டை கம்பிச்சண்டை வெள்ளி யுத்தம் வண்டி யுத்தம் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் எல்லாமே நன்றாக தெரியும். என்ன வெற்றிகளும் தெரியும். இந்த வரும் இந்த வெற்றி நான் கற்றுக்கொண்டு போய் நினைத்து எங்க அம்மா கொடுத்தது உண்மை. சரி என்னதான் தாய் தம்பி ஏற்ற ஆளுக்கு தான் செய்ய உண்மை. தாய் தம்பி ஏற்றது எந்த நேரம் வீர் நடவீங்க. தாய் பிடிச்ச குழந்தை தாய் யுத்தம் பார்த்து ஆகாது. அன்னைக்கு வீர் என்று அழையாடுறா. உங்க ரெண்டு மொத்தம் பார்த்தா இன்னைக்கு பீர் பீர்னு அழையாடுறா. சரி மருமகள் அழுகிறாரு. சரி மருமகள் அழுகி போட்டோமே அப்ப என்ன செய்வோம்? நாங்க 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு வேடிக்கையா காட்டுவோம். வேடிக்கைனா ஆமா ராஜா. ஒரு தெய்வத்தை பாரு, யானையை பாரு, குதிரையை பாரு, மயிலம் பாரு. காட்டணுமே. அப்படி வேடிக்கை. பூராத்தையும் காட்டணுமே. பூரா அசிங்கமான வார்த்தை தெரிவிக்கலாம் மாட்டாங்க. எல்லாத்தையும் காட்டணும்னா அப்புறம் மருமை என்ன நினைப்பாரு? உங்க நாவில் வரலாமா அசிங்கமான வார்த்தை? நீங்க உங்க என் தங்கச்சி ஆர்வத்தம்மா சின்ன பிள்ளைங்க 5 வயசுல என்கிட்ட கொடுத்து விட்டது. அண்ணன் ஆர்வத்தை கொடாங்க நினைக்கிறேன்னு அண்ணன் கிடி நினைக்கிறேன்னு இந்த குழந்தைய நீங்க வளர்த்தாத்தான் இந்த குழந்தைக்கு பயம் வரும். அதான் உண்மை. அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி கொடுப்போம். ஆமா ஆர்வத்தம்மா ஆமா. அப்படி கொடுக்கல அப்ப நீங்க அழுதுல வருங்க. அழுதுதான் நான் சொல்றேன்டா. நீங்க அழுதுங்க. நான் அழுக மாட்டேன். நீங்க அழுதுதான் நான் வீரமாக நாங்க வீரத்தோட இருக்கோம். என் மருமை அழுதுதான் நான் சொல்றேன். கப்பத்தில் கொண்டாடுது தொண்டைக்கு சீவனால் கோப்படாது கலப்பகம் எப்படி போகலாது வீரபத்தை கப்படாது. அப்படி சொல்லி என் தங்கச்சி கொடுக்கல. நீங்க அழுகையில எப்படி அழுகை தெரியுமா? பீர் பீர் அப்ப அழுகிறாரு. சரி அழுகி போட்டோமே அப்ப என்ன செய்வோம்? உங்களுக்கு நாங்க பழம் கொடுத்து பால் கொடுத்து சரி பழம் நாங்களே கொடுத்தோம். கட்டமா ஆலயத்துல கூட்டு வாழைப்பழத்தை பால் நாங்களே கொடுத்தோம். பச்சை குழந்தை வாழைப்பழம் எப்படி உங்க மாமியார்ல பால் கொடுத்தீங்க. இந்த வார்த்தை அசிவம் தெரியலையா? என் மாமியார் நீங்க பால் கொடுத்தீங்க. இந்த மக்களுக்கு என்ன பண்ண கேட்டு பாருங்க. இருங்க. இந்த மக்கள்கிட்ட உண்மையிலேயே பெற்ற தாய் பிள்ளைக்கு ஜாபம் இங்க இருக்கிற அத்தனை பேர் தாய் கொடுத்த வார்த்தை கொடுத்தாங்க அசிவம் தெரியலையா? இங்க இருக்கிற அத்தனை பேர் பெத்த தாய்க்கு பால் குடிச்சவங்க. ஆமா. அதே மாதிரி நாங்களும் பெத்த தாய்க்கு பால் குடிச்சவங்க. சரி ஆனா நீங்க ஒரு ஆள் மட்டும் மாமியார்ட்ட மாமியார்ட்ட பால் குடிச்சோம். பகவானே, இந்த வார்த்தை உங்களுக்கு அசிவம் தெரியலையா? நான் தெரிஞ்சு சொல்றேன். ஒரு நாள் 2 நாளா 6 மாதத்துக்கு முன்னாடி குடிச்சிருக்கீங்க. அது எப்படி ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி 6 மாதம் விடாம சாப்பிட முடியும்? அவராஜா, அதாவது எங்க சமையல் உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். ஐக்கியம் வேணும். ஆமா. அதான் நோய்க்க. அதான் நோய்க்க. நோய்க்க நோய்க்க. அவராஜா, அதாவது நாட்டுப்புற பேச்சுல மாமன் அண்ணன்றாங்க. இந்த நொப்பை முறையா பாருங்க, இந்த நோக்கா முறையா பாருங்க. அதே மாதிரி ஐக்கியம் நோய்க்கின்றாருல, அண்ணன்றாருல, உங்க நோய்க்கு கொடுப்பா. பாலை கண்டு உங்க நோய்க்கு கொடுப்பா. உங்க ஐக்கியம் என்ன செய்வாங்க? பாலை காய வச்சு கொடுப்பாங்க. ஓஹோ. அது பால் ஆட வந்து உங்க தொண்டையில சிக்கிக்கிறது. பச்சை குழந்தை அடியா குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? அவங்க விவரம் தெரியாதுல்ல? ஆமா. அப்ப உங்க மாமி ஆடை நீக்கி கொடுப்பாங்க. இருக்காரு. பாலாடை எத்தாங்க. அவ பாவாடை எப்படி நீ கொடுத்தா? நீங்க இது ஏதாவது பாவாடை 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 நமக்கு கவனமா பாலாடை நீக்கி கொடுப்பாங்க. அப்ப நீங்க அழகு போட மாட்டீங்க. என்ன மருமி அழகு போட மாட்டாரு. சரி மருமகளுக்கு வேடிக்கை காட்டுவோம். அழகு போட்டு வேடிக்கை காட்டலாம். அன்னைக்கே நான் உனக்கு சொன்னேன்ல, மருமை எப்படி அழுதுகிட்டே இருந்தா பிள்ளை கடைக்கு போயிடும். நாளைக்கு நம்ம தங்கச்சி என்ன சொல்லணும்? ஆரம்பத்தம் என்ன சொல்லணும்? அண்ணே கிரியேட் நாய்க்கிறனே, அண்ணே புடவை நாய்க்கிறனே, அண்ணே முத்தப்ப நாய்க்கிறனே, இப்படி இந்த பிள்ளை நீங்க அழுக வச்சீங்கன்னா
என் பிள்ளை எப்படி ஆகாம சொல்லிச்சுல பிள்ளைக்கு வேடிக்கை கேட்டா அழுகி நிப்பாட்டிக்கலாம்னு நம்ம 3 பேரும் செஞ்சோம் மருமையின. ஆமா அப்ப சொல்லல அப்பதான் நான் சொல்லுவேன் மருமையினே இந்த நான் வளர்த்த மயில பாருன்னு நான் சொல்லுவேன். அவன் மயில காட்டுவாரு. அப்ப நீங்க அழகு நிப்பாட்ட மாட்டீங்க. ஆமா அப்ப நீங்க அழகு நிப்பாட்ட மாட்டீங்க. அப்பதான் சொல்லுவேன் மருமகனே அந்த பாருங்க குயில பாருங்க அப்ப குயில காட்டுவேன். அப்ப நீங்க அழகு நிப்பாட்ட மாட்டீங்க. நீங்க குயில காட்டுல அப்படி நிப்பாட்ட மாட்டாரு. நான் சொல்லுவேன் மருமையே இந்த நம்ம வளர்த்த குதிரையை பாருன்னு நான் காட்டுவேன். குதிரை காட்டி நீங்க அழகு நிப்பாட்ட மாட்டீங்க. அப்பதான் நான் காட்டுவேன் மருமகனே அந்த பாருங்க அந்த ஒட்டகத்தை பாருங்க அப்ப ஒட்டகத்தை காட்டுவேன். அப்ப நீங்க அழகு நிப்பாட்ட மாட்டீங்க. அப்பதான் நான் சொல்லுவேன் அத்தாடி இம்புட்டி காமிச்சு அழகு நிப்பாட்டல மருமையே இந்த நான் வளர்த்த ஆட்டை பாருன்னு நான் காட்டுவேன். ஆட்டை காட்டி அழகு நிப்பாட்ட மாட்டீங்க. என்னடா மயில காட்டி நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு குயில காட்டி நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு ஒருவேளை இதை காட்டி நிப்பாட்டுவாரு. நான் சொல்ல போறேன் மருமகனே இந்த அந்த பாருங்க நான் வளர்த்துற என் மாட்டை பாருங்க மாட்டை காட்டுவேன். ஆட்டை காட்டி அழகு நிப்பாட்ட மாட்டீங்க இவர் மாட்டை காட்டி அழகு நிப்பாட்ட மாட்டீங்க. அப்பதான் நான் சொல்லுவேன் அத்தாட்டே இங்க வாடா மருமையை இம்புட்டும் காமிச்சு அழகு நிப்பாட்டல இன்னும் நம்ம எதை காமிக்கணும்னு சொல்லி என் வீட்டுல ஒரு அடக்கோழி கிடக்கும். ஆமா அப்ப மருமையே இந்த அடக்கோழிய பாருங்க கோழியை காட்டுவேன். கோழி கோழி காட்டுவாரு. சரி கோழி காட்டி நீங்க அழகு நிப்பாட்ட மாட்டீங்க. பிறகு என்ன கோழி காட்டி அழகு நிப்பாட்ட மாட்டாரு. அப்ப நான் நினைக்கிறேன் மருமகனே இந்த நான் வளர்த்தது குஞ்ச பாருங்க. கோழி குஞ்ச கோழி கருத்த குஞ்சு நல்லா பிடிக்கும். கருப்பு கலர் குஞ்சு அப்ப குஞ்ச காட்டுமா நீங்க என்ன செய்வீங்க குஞ்ச கருத்தை பிடிப்பீங்க. அந்த குஞ்சு என்ன செய்ய பிறகு என்னைக்கு அந்த குஞ்சை புடிச்சீங்களா பூச்சிகளோ அன்னையில இருந்து அந்த குடிஞ்சா போச்சு. காரணம் இப்படி இல்லாம எங்களுக்கு மருத்துவ சமயத்தில் மருத்துவர்கள் நாட்டம் இந்த பெரிய மத்திய சிகிச்சை மருத்துவ வாழ்க்கை கலந்து கன்னியாகுமரி கட்டம் பெருத்த கனலா பாடியிருக்காங்க பார்த்தோம். என் தம்பி 9 பாண்டி வெடித்தால் இந்த பூமி ரத்தம் பூமி நடந்தார் அக்கமன் கொண்டையை கோட்டை முடிச்சதுக்கு பொறுத்த பகல் ஒரு பாடத்தில் தெரிவித்தார் கேட்பாவும் கலங்கிவிடும். அதே தாயிலே ஆண்டு கொண்டவனே கேள்வி பண்ணிங்களே பால்குண்டையில ஒண்ணும் செய்ய முடியாது. பால்குண்டா இந்த அக்கா யாருக்கு நான் பயப்பட மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு எட்ட மாட்டாரு. நீ 4 நாள் காரணம் கொண்டு போக முடியும். மகாராஜா அப்படி ஆட்சி இந்த எத்தனை இருக்கு? இப்பதான் இந்த பழக்கம் முடிச்சுட்டாரு. ஆமா இந்த அம்மா வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி இறுதி படுத்துட்டா இறுதி படுத்துட்டா ஆட நடந்து அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க தீ வச்சி அப்புறம் வெப்ப செய்தி அப்புறம் குண்டு கொழுப்பு அதுக்கு நெருக்க மத்தியே இவன் அப்பா சிங்கத்துக்கு முன்னாடி நெருங்கி வச்சுமா அடிமையுமா காட்டுமா அதுதான் அண்டுமலைக்கு நடக்க போவதில்லை. ஆகிய கப்பல் ஒரு பெருமாள் மரணத்தினால படங்களும் நமது பிதர்கள் கால வட்டிக்கால மக்கள் நினைச்சிருக்கிறேன். நான் வாங்கிக்கிறீங்களா என்ன நாங்கள் தெரிவித்தவனும் ஆயிர கப்பலும் 100 பரிவாரம் 64 மனிதர்களும் எல்லோரும் நெய்வாங்க போலும் மகாராஜா. தாங்கள் எல்லோரும் என்ன சொல்லி அழைப்பீர்களோ மூவரை கொன்று விட்டு என்ன கொண்டுட்டு வந்த மகாராஜா. தனிச்சவன் திருப்பத்தவன் படித்தவன் பாண்டியவன் பட்டணம் 110 மட்டும் இதற்கெல்லாம் காரணம் தாங்கள் யாரும் போகிறது எங்களுக்கு அனுப்பிடம் 12 பேர் வரும். பட்டியல் இளைஞர்கள் கொடுத்தா வாங்கி பண்ணல திருப்பி வாசல் திருப்பி இப்படி கொடுத்து கொடுத்து நினைக்கிறீங்க நியாயமா உங்களுக்கு போய்
எங்கத்தை உட்கார்ந்து தெரிவித்து நடக்க இருக்கோம். அவர்களை சென்று நான் நடத்தியதாக தன்னை ஒப்பந்தரை படிச்சுக்கலாம் தேவராக யோசிக்கலாம். மறக்க முடியுமா சுந்தரலிங்கத்தை மறக்க முடியுமா என்னுடைய மகனை எதிர்த்து மற்றும் யோசிக்கலாம். Jabba
நேரடியாக நடிக்கும் உப்பிலிக்குட்டை சேர்ந்த பாண்டி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்கு தங்கியிருக்கிற தாய்மார்களுக்கும் கூடியிருக்கின்ற பெரியவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் பட்டமற்றவர்களுக்கும் இந்த கண்ணன்கோட்டை கிராமத்தார்களுக்கும் இங்க இருக்கும் தெய்வீந்திர மக்கள் அனைவருக்கும் எனக்கு மனமான நன்றியை தெரிவித்து எனக்கு கதை செய்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் தொட்டியை குணமாக்க வந்த துருவா சக்கரை தாயே, உன்னை மனைவி ஊமத்திர பாண்டியன், நீதான் காத்தருந்தாயே, நீதான் காத்தர வேண்டும்.
ஏன்னா வீர பேசுவாங்க, வாயால பேச மாட்டாங்க. வீர வாழால பேசுவாங்க. நீ ஒட்டினாலும் இருந்துண்ட மாட்டக்கூடிய குணம் படிச்சவன். இன்னைக்கு நம்ம 3 பேருக்கு 7 குண்டமா மாட்ட போறாங்க. அட நீ பாட்டா, எங்க 2 பேர்த்தையும் கூட 7 துண்டம் மாட்டி போடலாம். உன்னை எங்கிட்டா 7 துண்டமா வெட்ட முடியும்? சாம்பார்ல பச்சை மிளகாய் நடுவுல வெள்ளை கீரை போடுவாங்க. இவர சாம்பாருக்கு போட்டான்னா பச்சை மிளகாய்க்கு போட்டான்னா அதுக்காக நீ பச்சை மிளகாய் மலமாறல. சரி. வாயில வச்சு போய் சுருக்குன்னு ஏறும். எப்ப சத்தியமூர்த்தி இவர் மிளகாய பார்த்திருக்கீங்களா? அடப்பா, ஒரு பெரிய சம்பா மிளகா. சீனி மிளகாய். யாரு? சீனி மிளகாண்டா எங்கிட்ட தாண்டா இருக்கு. இது வந்து சும்மா ஏன்டா டேய். யாரு? என்ன சொன்னீங்க? மங்களம் ஏதோ மாற்றி சொல்றீங்கன்னா எந்த மொழியாக நீங்க அங்கே இருக்கிறாங்கன்னா சொல்லுங்க. தலை இருக்கும் போது வாழ கூடாது. ஏண்டா
குடும்பத்துக்கு நல்லது, நாளோடு உங்களை மதிப்பாங்க. அதனால அவர் சொல்றபடி நீங்க நடப்பீங்க. அது என்னன்னு தெரியுமா? வாழாடக்கூடாது. நீங்க அண்ணன் தம்பினா நீங்க ஒற்றுமையா இருக்கீங்க, உங்களை பாராட்டுறீங்க. சில ஊர்கள்ல சில குடும்பத்துகள்ல அண்ணன் சொல்ல மதிக்காம